அனுபவமற்ற ஒருவர் பல வேலைகளுக்கு சென்றார். ஆனால் அந்த வேலைகளில் நீண்ட காலம் தங்கியதில்லை. ஒவ்வொரு முறையும் அவர் மனச்சோர்வடைந்த மனநிலையுடன் தான் வீடு திரும்புவார். அவரது மனைவி எப்போதும் அவரை ஆறுதல் படுத்துவார். ஒவ்வொரு முறையும் அவள் ஏமாற்றமடையவும் இல்லை, கோபப்படவும் இல்லை. அவர் தனது 30 வயதை எட்டிய போது சில மொழிகளில் ஒரு திறமை பெற்றார். அவர் காது கேளாதோர் மற்றும் ஊமையருக்கான பள்ளியில் ஆலோசகராக ஆனார். பின்னர் அவர் ஊனமுற்றோருக்கான பள்ளியை திறந்தார். சில ஆண்டுகளுக்கு பிறகு ஊனமுற்றோருக்கான கருவிகள் மற்றும் உபகரணங்களை விற்கும் பல்வேறு நகரங்கள் மற்றும் மாகாணங்களில் அவர் செயின் ஸ்டோர்களை நிறுவினார். கோடீஸ்வரர் ஆனார். அவர்தான் ஜான் டோ. ஒரு நாள் அவன் தன் மனைவியிடம் கேட்டான், நான் என் எதிர்காலத்தை இருட்டாக பார்த்தபோது என் மீது உங்களுக்கு அதிக நம்பிக்கை இருப்பதற்கான காரணம் என்ன என்றான். அவரது மனைவி அவருக்கு மிக எளிய பதிலை அளித்தார். ஒரு துண்டு நிலம் கோதுமை நடவு செய்ய ஏற்றதாக இல்லாத போது நாம் பீன்ஸ் நடவு செய்த முயற்சி செய்யலாம். பீன்ஸ் நன்றாக வளரவில்லை என்றால் நாம் பழங்கள் அல்லது பூசணிக்காயை நடவு செய்யலாம். தாவரங்கள் சிக்கனமாக இல்லாவிட்டால் அதற்கு பதிலாக பக்வீட் விதைகளை நாம் சிதறடிக்கலாம். இந்த விதைகள் ஒரு நாள் பூக்களாக மலரும். இந்த நிலத்தில் ஒரு விதை முளைத்தே தீரும் என்றார். மனைவியின் விளக்கத்தை கேட்ட அவர் அழுதார். அவரது மனைவியின் நம்பிக்கை, அன்பு, பொறுமை மற்றும் நிலைத்தன்மை ஆகியவை நிலத்தில் உள்ள ஒரு விதையுடன் ஒப்பிடப்படுகின்றன. இந்த நிலத்தில் இந்த விதை நீடித்து அதிசயத்தை உருவாக்குகிறது. இந்த உலகில் பயனற்ற ஒருவர் இல்லை. அவர்கள் சரியான இடத்தில் தங்களை உறுதியாக நிலைநிறுத்தவில்லை.